செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கோவையை உலுக்கிய பரபரப்பு சம்பவம். காரில் கடத்திச் சென்ற கும்பல், கதறிய இளம்பெண், நடந்தது என்ன? இத பத்தின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நாம முழுமையா பார்க்க போறோம். வாங்க. அதாவது கோவை இருகூர் பகுதியில் இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு சாலையில இளம்பெண் ஒருவரை காரில் கடத்தி சென்றதாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடத்தப்பட்ட அந்த இளம்பெண் யாரு, கார்ல வந்தவங்க யாரு அப்படிங்கிறத பத்தி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரதா தகவல் வெளியாகி இருக்கு. கோவையில இருக்கக்கூடிய இருகூர் தீபம் நகர் பகுதியில இளம்பெண் ஒருவர் நேற்று இரவு நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த வழியாக வந்த ஒருவர் இளம்பெண்ணை தாக்கி காரில் ஏற்றி கடத்தி சென்றதாக சொல்லப்படுது. இதை பார்த்த அந்த பகுதியை சேர்ந்தவங்க போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ணி இருகூர் பகுதியில கார்ல இளம்பெண்ணை கடத்தி செல்றதா சொல்லியிருக்காங்க. இதையடுத்து கட்டுப்பாட்டு அறையில இருந்த போலீசார் சிங்காநல்லூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த தகவலை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த பகுதியில காரை தேடியிருக்காங்க. ஆனா இளம்பெண்ணை கடத்தி சென்றதாக சொல்லப்பட்ட அந்த கார் கிடைக்கல. பின்னர் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செஞ்சப்பதான் வெள்ளை நிற கார்ல இளம்பெண்ணை ஏற்றிக்கொண்டு வேகமாக அந்த கார் சென்றது தெரிய வந்திருக்கு. அந்த பெண்ணின் அலறல் சத்தமும் அதுல பதிவாகி இருக்கு. இதையடுத்து இளம்பெண் கடத்தல் சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டு வராங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா கோவையில இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு பின்புறம் இரவு நேரத்துல கார்ல ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 பேர் கொண்ட ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது இளம்பெண் காரில் கடத்தப்பட்டதாக வந்த புகாரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.